Als nächster bitte ich unseren Hauptgast, Herr A.L.A. Assis, auf die Bühne, bitte. அடுத்ததாக நம் விழாவின் முதன்மை விருந்தினர் திரு A.L.A. அசீஸ் அவர்களை பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோரையும் இந்த ஒரு இனிய நன்னாளில் சந்திப்பதற்கு மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நானும் எனது மனைவியும் எனது பிள்ளையும் எனது குடும்பம் குறிப்பாக மிகவும் புலகாங்கிதம் அடைகிறோம் உங்கள் அனைவரையும் காண்பதற்கும் கழித்திருப்பதற்கும் இன்றைக்கு. உண்மையாக ஸ்ரீதர் அவர்கள், தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார்கள் பொங்கலுடைய ஒரு மகிமையை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பாக சொன்னார்கள். பொங்கலை பற்றி நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பொங்கல் வந்து எங்களுடைய பார்ட் ஆஃப் த கல்ச்சர். இன்ஃபேக்ட் இந்த மாதமே ஒரு புது வருடம் அன்று நாங்கள் ஜனவரி ஃபெஸ்ட் சொன்னாலும் கூட உண்மையாக நாங்கள் வருகின்ற பிரதேசத்திலிருந்து நாங்கள் எங்கிருந்து வருகின்றோம் அந்த பிரதேசங்கள் எல்லாம் எங்களுடைய உண்மையான இந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் ஆரம்பிப்பது பொங்கலில் இருந்துதான். ஆகவே பொங்கலுடைய உண்மையான தத்துவம் என்னவென்றால் அது ஓவர்ஃப்ளோயிங். அதாவது என்னென்னா ஒரு 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 ஃபார்ச்சூன் என்றாலும் சரி, ப்ராஸ்பரிட்டி என்றாலும் சரி, எல்லாம் வந்து மிகவும் பொங்கி வருகின்ற ஒரு 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 நிகழ்வு. அந்த நிகழ்வில் நான் உங்கள் எல்லோரையும் விழித்து நான் பொங்கல் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன். உண்மையாக ஒரு சின்ன ஒரு வசனம் ஒன்றை நாங்கள் இந்த உழவர்களுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ண வேண்டும், அதாவது சமர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னவென்றால் உழவர்களை பற்றி நமக்கு தெரியும். ஒரு சின்ன வசனம் ஒன்று சொல்லுகிறேன். உழுது வாழ்பவர், இறையை தொழுது வாழ்பவர், உழுது வாழ்பவர், இறையை தொழுது வாழ்பவர், பழுதுபடாது நிலத்தை பண்படுத்தி காப்பவர், விழுது போலவர், ஆலமரத்தில் விழுது போலவர், நாம் தொங்குவதும் இன்று பொங்குவதும் அவராலே. அதுதான் உண்மையாக நான் சொல்ல நினைத்தது. உண்மையாக அது ஒரு விதத்தில் எல்லா விதமான நாங்கள் இன்று பொங்குகிறோம் என்றால் அவர்களுடைய கடும் உழைப்பும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் இல்லாமல் இன்று நாங்கள் இந்த பொங்கலோ அல்லது இந்த வருடத்தையே ஆரம்பிக்க முடியாது என்றால் தானியங்கள் அவர்களுடைய முயற்சியினால் தான் தானியங்கள் வருகின்றன. ஸோ நாங்கள் அவர்களை பற்றி யோசித்து அவர்களுக்கு நாங்கள் மிகவும் மரியாதை செலுத்த வேண்டிய நாள் அது. அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அதே நேரத்தில் அதை நாங்களும் எங்களுக்குள்ளேயே பொங்கி மகிழ்ச்சிகரமாக அந்த வருஷத்தை ஆரம்பிக்கின்ற நாள். இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன கவிதையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அண்ட் அது வந்து இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை பற்றின ஒரு கவிதை. எல்லாரும் கூடுதலாக ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் முடியும் பொழுது நாங்கள் வருடமே நமக்கு சில சந்தோஷங்களையும் சில வாழ்க்கை மாற்றங்களையும் கொண்டு வரும் என நினைக்கிறோம். உண்மையில் வருடங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை. மனிதனுடைய மன நிலையிலும் மனிதனுடைய அணுகுமுறைகள் ஏற்படுகின்ற மாற்றமும் மற்றவரை நாங்கள் இவ்வாறு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், எவ்வாறு நடத்த முயற்சிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மாற்றங்கள் எப்பொழுதுமே வருடங்களாலும் நாட்களாலும் ஏற்படுவதில்லை. ஆனால் சில நேரங்களில் அது நோமலாக ஒரு மனித பண்பு என்னவென்றால் ஒரு முதலாவது நாள் அந்த வருடத்தில் பிறக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய எல்லா உள்ளக்கிடக்கைகளையும் உள்ளடக்கி நாங்கள் அந்த நாளிலிருந்து ஒரு புதிய ஒரு யுகம் அல்லது புதிய ஒரு சகாப்தம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில் தான் அந்த கவிதை எழுதப்பட்டது. பட்டன ஒரு சத்தம் பார்க்க வந்தேன் வெளியே, ஜன்னலில் முட்டி ஒரு பறவை விழுந்து துடித்தது. பட்டன ஒரு சத்தம் பார்க்க வந்தேன் வெளியே, ஜன்னலில் முட்டி ஒரு பறவை விழுந்து துடித்தது. சின்ன பறவை சிதைப்பட்டு சாகுவதோ என எண்ணி அணைத்து என் நெஞ்சில் வைத்து தண்ணீர் வாட்டேன் தெளித்தேன். ஏதோ காதில் எத்தி வைக்க விரும்புதல் போல் பறவை என்னை பார்த்தது. பாவம்,
மரணப்படுக்கையில் மனிதர் சொல்லும் வார்த்தைகளா கிட்ட காதுகளை கொண்டு சென்றேன். அது சொன்னது, என்னை சற்று எழுப்பிவிடு, கைகளால் பிடித்து பந்தொன்றை வீசி எறிவது போல் வீசிவிடு என்னை வானை நோக்கி. எப்படி மனவென வென்றேன். எழுந்து சட்டென சொன்னது பறவை, ஒரு புத்துயிர் பெற்றதாய் உணர்கிறேன் இக்கணம். சிறகு கட்டி சிறிது உயர்ந்தால் போதும் எனக்கு, போகும் பாதை தானே வகுப்பேன். எப்படி சாத்தியம் என நான் வியக்க சொன்னது பறவை, நான் விழுந்தது வருஷத்தின் முடிவோ, நான் விரைவது வாழ்க்கையின் விடிவோ. ஏதோ